கர்த்தர் நல்லவர். இன்று இரவு தூங்க போவதற்கு முன்பாக இந்த நல்ல வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க. உங்களுடைய தூக்கம் ரொம்ப இன்பமாக இருக்கும். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நீதிமானை குறித்து எழுதியிருக்கிறது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பானா. என்ன வார்த்தை பாருங்க. The righteous will be bold like a lion. நீங்களும் நானும் நீதிமான்கள். இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து தேவன் நம்மை நீதிமான்களாய் அங்கீகரித்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது, தைரியமாய். அதுவும் எப்படி? சிங்கத்தை போல. நிறைய சூழ்நிலைகள் நம்மை அப்படியே அமித்தி, அப்படியே ஒன்றுமில்லாமல் நம்மை சோர்வுக்குள்ளாக்க ட்ரை பண்ணுது. ஆனால் நான் இந்த நாளில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் நீதிமான்கள், சிங்கத்தை போல தைரியமா இருங்க. நாளை தினத்தை குறித்து, ஒரு நாட்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யூத ராஜ சிங்கம் நம்மோட கூட இருக்கிறார். எல்லா சவால்களையும் அவர் நம் வாழ்க்கைகளை சரி செய்ய அவர் வல்லமை மிக்கவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் நீதிமான்களாய் சிங்கத்தை போல தைரியமாக இருங்க. நல்லா படுத்து தூங்குங்க. ஜெபம் பண்ணி வேதம் வாசிட்டு தூங்க போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. மறந்துடாதீங்க, நீங்கள் தூங்கும் போது இங்கே எதுவும் செய்யலை, ஆனால் கர்த்தர் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார். குட் நைட். காட் பிளஸ் யூ. ஸ்லீப் வெல்.